நாம் நெருக்கம் வருகிற பொழுது யோசிக்கிறோம், நம்முடைய மேய்ப்பராகிய கிறிஸ்து நம்மோட இல்லை என்று. இல்லை பிரியமானவர்களே, நாம் ஆராதிக்கிற நம்முடைய மேய்ப்பராகிய கிறிஸ்து இயேசு நம்மோட கூட எப்பவுமே இருக்கிறார். அநேக நேரத்தில் நாங்கள் இதை தெரிகிறது இல்லை. நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் ஆயிரக்கணக்கான மந்தைகள் மேய்க்கிறவர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க தங்களுடைய மந்தைகளை விட்டுவிட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஊருக்கு கூட போயிருக்க மாட்டார்கள். தங்களுடைய மாவட்டத்தை விட்டு இன்னொரு மாவட்டத்துக்கு கூட போயிருக்க மாட்டார்கள். நீங்கள் அவங்களோட பேசி பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, நம்முடைய மந்தைகளை விட்டு விட்டு ஒரு நாள் போனால் கூட அதுகளில் சிலது மரித்து விடும், ஆகவே நாங்கள் போக மாட்டோம் என்று. சிந்தித்து பாருங்கள், உலகத்துக்குரிய ஆடுகளை மேய்க்கிற ஒரு மேய்ப்பரே தன் மந்தைகளை விட்டுவிட்டு போகாதபடிக்கு மந்தைகளோடு கூட இருக்கிறார். அப்போ நம்முடைய பரிசுத்தராகிய நம்முடைய இயேசுவாகிய மேய்ப்பர் நம்மை விட்டு விட்டு தூரம் போவாரோ? ஆகவே நாம் ஆராதிக்கிற நம்முடைய இயேசுவாகிய மேய்ப்பர் எப்பொழுதும் நம்மோடு கூட இருக்கிறார். பழைய ஏற்பாட்டிலே அவர் ஆலயத்திலே வாசம் பண்ணினார். இப்பொழுதோ புதிய ஏற்பாட்டிலே இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்குள்ளே அவர் வாசமாக இருக்கிறார். ஆகவே பிரச்சனைகள், பாடுகள், கண்ணீர் வந்த உடனே நீங்கள் யோசிக்க வேண்டாம், என்னுடைய மேய்ப்பர் என்னோட இல்லை என்று. இல்லை, அவர் எப்பொழுதும் என்னோட கூட இருக்கிற மேய்ப்பர், எங்களை காண்கிற எல்ரோயி தகப்பன். ஆகவே என்ன நெருக்கம் வந்தாலும் ஒன்றை விசுவாசியுங்கள், என்னுடைய மேய்ப்பர் என்னோட இருக்கிறார். அவர் நான் படுகிற எல்லா வேதனைகளையும் அவர் அறிகிறார். ஆகவே நம்முடைய மேய்ப்பர் எந்த சூழ்நிலையிலும், யார் கைவிட்டு போனாலும், நம்பினோர் கைவிட்டு போனாலும், நண்பர்கள் உறவுகள் கைவிட்டு போனாலும் அவர் நம்மோட கூட இருக்கிறார். நாம் ஆராதிக்கிற மேய்ப்பர் உண்மையுள்ளவர். கர்த்தர் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.